ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, யூனிவர்ஸ் சப்போர்ட். இந்த யூனிவர்ஸ் நம்மளுக்கு எப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் தெளிவான விளக்கங்களோடு கொடுத்துருக்கேன். வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வரும். நம்ம எங்கெங்கே மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத கரெக்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் மிஸ்டேக்ஸ் வரதான் செய்யும். அந்த மிஸ்டேக்ஸை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பதிவு. நிறைய யூனிவர்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோலாம் போய் பாருங்கள், உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடன். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா கடனில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கடனை வாங்கிட்டா அவங்க மைண்டு ஃபுல்லாக எதில் இருக்கும்? இந்த கடனை சீக்கிரமாக கட்டி முடிக்கணும். இந்த கடனை கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேறு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அப்போது அதில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஆள் மனசுக்குள்ளே நம்ம என்ன பதிய வைக்கிறோம்? கடன் அப்படிங்கிறத தெளிவாக பதிய வச்சிடுறோம். ஸோ ஆள் மனசில் என்ன பதியுமோ அதுதான் யூனிவர்ஸுக்கு கிடைக்கும். நம்ம ஆள் மனசுக்குள்ளே நம்ம கடனை பற்றி சொல்லிட்டோம், எனக்கு கடன் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ யூனிவர்ஸ் என்ன புரிஞ்சுக்கும்? கடன் தான் தேவைப்படுது, அப்போ கடனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கும். அதுவும் எப்படி? ஒரு கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்படும் போது இன்னொரு கடனை அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம பதிவு பண்ணது கடன். நம்மளுக்கு கடன் தான் வேணும் அப்படின்னு நாம் முடிவு பண்ணிட்டோம். கடன் 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 நம்ம நினைக்கும் போது நம்மளோட எண்ண அலைகள் முழுசாக அதில் இருக்கும்போது யூனிவர்ஸுக்கு நம்ம தெளிவாக புரிய வச்சிடுறோம். ஸோ நம்மளுக்கு கடனை தான் திரும்ப திரும்ப கொடுக்கும். கடனை அடைக்கவே முடியாது. நம்மளுக்கு வேறு எது மூலியமாகவும் பணம் வராமல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு கடனையே கொடுக்க ஆரம்பிச்சிடும் யூனிவர்ஸ். பிஸ்னஸ் நல்லா போனால் கூட அந்த பிஸ்னஸ் நின்று கடன் வாங்கி நம்ம குடும்பத்தையே ரன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுரும் இந்த கடன்கிற ஆள் மனசில் பதிய வைக்கிற இந்த நினைவு. ஸோ நம்ம எப்போவுமே ஒரு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா அதை பற்றி நினைக்கவே கூடாது. அதுக்கு பாசிட்டிவாக நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, என்னோடய பிஸ்னஸ் சூப்பராக போயிட்டுருக்கு, என்னோடய பிஸ்னஸில் நிறைய பணம் எனக்கு வருது, இந்த பணத்தை வச்சு எனக்கு தேவையான எல்லாமே நான் செஞ்சுக்கிறேன், என் குடும்பத்துக்கு தேவையான எல்லாமே என்னால் பண்ணிக்க முடியுது. ஸோ எனக்கு பணம் அவ்வளோ பணம் வந்துட்டுருக்கு. இந்த பணத்தை வச்சு மற்றவர்களுக்கு நான் உதவி செஞ்சிட்ருக்கேன், என் குடும்பத்தையும் நான் சந்தோஷமாக வச்சுக்கிறேன், நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆள் மனசில் பதிவு பண்ணணும். இப்படி பதிவு பண்ணினா மட்டும்தான் நம்ம அந்த கடன் அப்படிங்கிற அந்த வலையில் இல்லாமல் நம்ம நம்மளோட லைஃப்பை பிஸ்னஸ் மூலியமாகவும் ஜாப் மூலியமாகவும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதை வச்சு கடனை கட்ட முடியும். இதுதான் சிம்பிளான ஒரு மெத்தடு. இதை ஃபாலோ பண்ணாவே போதும். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு மிரர் முன்னாடி உட்காந்துக்குங்க. கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு உங்களை நீங்களே பாருங்கள். கண்ணாடி என்ன செய்யும்? நம்ம முகத்தை அப்படியே நம்மளுக்கு காட்டும், பிம்பமாக அப்படியே பிரதிபலிக்கும். ஸோ நாம் என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே பிம்பம் பேச ஆரம்பிக்கும். அந்த பிம்பத்து முன்னாடி, அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் என்னென்ன உங்களுக்கு தேவையோ, உங்களுக்கு என்னென்ன நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதையெல்லாம் நடந்ததாக நினச்சி சொல்ல ஆரம்பிங்க. எனக்கு இது தேவை அப்படின்னு சொல்லவே கூடாது. எனக்கு இதெல்லாமே கிடச்சிருச்சு, நான் பெரிய வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டேன், நான் ரொம்ப பெரிய வீடு கட்டிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டிட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த வீட்டில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன், நான் ஆசைப்பட்டவங்களே நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அவங்களோட ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு குழந்த அழகான குழந்தை பிறந்திருக்கு, நான் ஆசைப்பட்ட மாதிரியே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன தேவையோ அது கிடச்சிருச்சு அப்படின்னு அந்த சொல்லும்போது உங்கள் முகத்தோட அந்த ஹாப்பினஸ்ஸை பாருங்கள். இவ்வளோ அழகாக அந்த ஹாப்பினஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு திரும்ப பிரதிபலிக்கும். இது நடக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கோபம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கோபப்பட்டுட்டே இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்களே அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க. இவன்கிட்ட போய் பேசினோம்னா அவன் எதாவது கோவப்பட்டுட்டே இருப்பான், பேசவே பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு உறவுக்காரங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க கூட யோசிச்சு தான் பேசுவாங்க. ஐயோ இவங்ககிட்ட காமெடி பேசுனா கூட இவன் கோச்சிக்குவானே, இவன் கோவம் வந்தால் இவன் கண்ணா பின்னான்னு பேசுவானே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்மக்கிட்ட பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸும் அதே மாதிரி தான். போதுண்டா இவன் வந்துட்டானா இனி ஹாப்பியே இருக்காது, எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து பேசுவாங்க. ஸோ நம்ம கூட இருக்கவங்களுக்கே நம்மளோட கேரக்டர் என்னன்னு தெரியும் போது
இந்த யூனிவர்ஸ்குள்ளே இருக்கோம், அந்த யூனிவர்ஸ்க்கு நம்ம கேரக்டர் தெரியாமலாம் இருக்கும். அப்போ ஆள் மனசில் அந்த கோபத்தை தான் நாம் வந்து பதிவிடுறோம். அந்த பதிவு என்னவாகும், யூனிவர்ஸ்க்கு கிடைக்கும். யூனிவர்ஸ் என்ன பண்ணும், ஸோ இவன் கோபம் தான் அதிகமாக கேட்குறான், இவனுக்கு இன்னுமே கோபத்தை கொடுப்போம், அந்த கோபத்தினால இவன் என்னென்ன பிரச்சனைகளை அனுபவிக்கணுமோ அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை அதிகமாக அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன பண்ணணும், எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா அந்த கோபங்கிறது இல்லாமலே போயிடும். எவ்வளோ பெரிய பிரச்சனையில் நம்ம வந்து மாட்டினாலும் அந்த இடத்துல கோபப்படாமல் அமைதியாக ஒரு 10 நிமிஷம் யோசித்தோம் அப்படின்னா அதுக்குண்டான சொல்யூஷன் அழகாக யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ கோபம் அப்படிங்கிறத ஆள் மனசில் பதிய வைக்காதீங்க. அடுத்தது, சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாரு ஏதாவது ஒரு நோய் சொல்லிகிட்டே இருப்பாங்க. எனக்கு கால் வலிக்குது, கை வலிக்குது, உடம்பு சரியில்லை, தலை வலிக்குது, ஒரு மாதிரி மயக்கமாக வருது அப்படின்னலாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஆள் மனசில் அதையவே பதிய வச்சிட்றாங்க, எனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்னு. அப்போ என்ன ஆகும், இந்த யூனிவர்ஸ் நீ எப்போவுமே இப்படியே இரு, ஒரு நோய் நல்லானா இன்னொரு நோய் உனக்கு வந்துடும். ஸோ அவங்களுக்கு நோயை தான் அதிகமாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஆள் மனசில் பதிய வைக்கிற பதிவு நோய். ஸோ அந்த நோயை வந்து திரும்ப திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுலேருந்து நம்ம வெளியே வர முடியாத சூழ்நிலையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் நம்ம வந்து எப்படி பதிய வைக்கணும் அப்படின்னா, நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கேன், என்னோடய உடல்நிலை வந்து ரொம்ப சீராக இருக்குது, ரொம்ப நான் சந்தோஷமாக இருக்கேன், நான் வந்து எல்லா வேலையிலும் செய்கிற அளவுக்கு என்னால் முடியுது, நான் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் செய்வேன், எவ்வளோ தூரம்னாலும் நான் நடந்து போவேன் அப்படின்னு சொல்லி நம்மளை நாம் தயார் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஆரோக்கியமாக இருப்போம். ஒரு சின்ன டேப்லெட்னா கூட அதை போடும்போது, இந்த மாத்திரை போடும்போது எனக்கு உடல்நிலை நல்லாயிடும், அவ்வளோதான், இந்த மாத்திரையிலே எனக்கு வந்து உடம்பு சரியாயிரும் அப்படின்னு நாம் நினச்சி அந்த மாத்திரையை போட்டு நம்மளோட முயற்சிகளை நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த நோய் அப்படிங்கிற அந்த எல்லைக்குள்ளேயே நம்ம போக மாட்டோம், ஆரோக்கியமாக இருப்போம். எப்போவுமே யூனிவர்ஸுக்கு ஆள் மனசில் பதிகிறது மட்டும்தான் யூனிவர்ஸுக்கு புரியும். நம்ம ஆள் மனசில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான் யூனிவர்ஸ் எடுத்துக்கும். அதனால் நம்ம தெளிவாக ஆள் மனசில் பதிய வைக்கணும். நம்ம என்னென்ன ஆசைப்படுறோமோ அத்தனையும் வந்து யூனிவர்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் தினமும் உங்களுக்காக ஒரு டைமை ஒதுக்கிக்கிங்க. ஒரு ரூமில் தனியாக உட்காந்துட்டு கண்ணாடி முன்னாடி நீங்கள் பேச ஆரம்பிங்க. மற்றவங்க பார்க்கும்போது இது என்னமோ பைத்தியமாட்டிருக்கு, தனியாக பேசிக்குது அப்படின்லாம் நினைப்பாங்க. உண்மை அது கிடையாது. உங்களை நீங்களே வந்து எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத அந்த மிரர் முன்னாடி பேசும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும். உங்களோட முகத்தை அதில் பாருங்கள், அந்த கண்ணாடியில் நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க அப்படிங்கிறத அந்த கண்ணாடி பிரதிபலிக்கும். ஸோ உங்கள் முகத்தை ஹாப்பியாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும், ஹாப்பி இல்லாமல் பார்க்கும்போது எவ்வளோ மோசமாக இருக்கும். அதை நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா அந்த ஹாப்பியான ஃபேஸை தான் மற்றவங்களுக்கு காமிப்பீங்க. நம்ம வருத்தத்தோடு இருக்கிற அந்த முகத்தை வந்து வெளியில் காட்ட மாட்டோம். ஸோ மற்றவங்க நம்மளை பார்த்தா அவங்க எப்போவுமே வந்து ஒரு மகாலட்சுமி மாதிரி சிரித்த முகத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அவங்க ரொம்ப ஹாப்பியாக எப்போவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ இதாக இருப்பாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லுவாங்க. அப்போது மற்றவர்களுக்கே நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிறத புரிய வைக்க முடியும் அப்படின்னா இந்த யூனிவர்ஸுக்கு புரிய வைக்க முடியாதா? ஸோ நம்ம ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறத யூனிவர்ஸ்க்கு புரிய வச்சுட்டோம் அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் நமக்கு எப்படியெல்லாம் வர வைக்க முடியுமோ அந்த யூனிவர்ஸ் வர வச்சுட்டே இருக்கும். நம்ம எதனால் ஹாப்பியாக இருக்கோம் அப்படிங்கிறத அந்த யூனிவர்ஸ் புரிஞ்சுக்கிட்டு நமக்கு அந்த ஹாப்பினஸை திரும்ப திரும்ப கொடுத்துட்டே இருக்கும். நமக்கு பண வரவு அதிகமாக வந்தால் ஹாப்பியாக இருக்கும். நம்ம வீட்டில் சந்தோஷம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா அந்த ஹாப்பினஸ் வேறு. ஸோ நம்ம அந்த சந்தோஷமான சூழ்நிலைக்கு நம்மளை எப்படி எடுத்துகிட்டு போகணும், உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நிறைய பணம் வரவு வரணும், சொந்த பந்தமெல்லாம் சேர்ந்து இருக்கணும், மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம முகத்தில் சந்தோஷம் இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை முதவே நம்ம காமிச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஹாப்பினஸை எல்லாம் யூனிவர்ஸ் கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி நம்ம இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம வந்து லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும், யூனிவர்ஸ் சப்போர்ட்டை நம்ம முழுசாக வாங்க முடியும். ஆள் மனசுக்குள்ளே நீங்கள் வந்து மாற்றுங்க. உங்களோட பதிவுகள் இருந்ததுன்னா அந்த பதிவுகளை எடுத்துகிட்டு நல்ல பதிவுகளை வைக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அது நடந்துருச்சு அப்படிங்கிற பதிவுகளை உள்ளே வைங்க. ஆள் மனசோட பதிவு அப்படியே ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகும். ஸோ யூனிவர்ஸோட சப்போர்ட் நம்ம வாங்கிடலாம், ஹாப்பியாக இருக்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கு சென்றடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் பட்டனில் ஆளுங்கிறத ஆன் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.